தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ட்ரிம்மரை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். 1C ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்ஐ பிராண்ட்லேருந்து. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கத்தி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. 60 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் இருக்குன்னு தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைட், அதாவது பின்னாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரிம்மர், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ட்ரிம்மரோட காம்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுச்சு, அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1199 கொடுத்துருக்காங்க. அதாவது 1199 ரூபா. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பூர்விகா.com இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அது உங்கள் விருப்பம். ஸோ எதில் வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வேணுன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரண்டி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ சர்வீஸ் சென்டரில் தாராளமாக இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. பார்க்கறதுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷனும் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து அந்தளவுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு V8 கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் சார்ஜர் வச்சு நீங்கள் இதை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். ஸோ நார்மலாக சார்ஜிங் ஸ்பீடு ஏறிடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வச்சுருக்கேன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேபிள் வச்சு தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பவுச். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு ட்ராவல் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது தாராளமாக இந்த பவுச்சை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ட்ரிம்மரை வச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அடக்கமாக இதை கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பட்டுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ட்ரிம்மரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது கைஸ், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று படுற மாதிரியோ இல்லை ஈரப்பதம் படுற மாதிரியோ தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா இதோட பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் பட்டாலே மேக்ஸிமம் வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கான இடத்த நம்ம கொடுக்கவே தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி படாத மாதிரி ஈரம் படாத மாதிரி இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ளீனிங் ப்ரஷ் அழகாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடிங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன முடிங்களை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரிம்மரோட க்ளோசர் லுக்கும் நம்ம இப்போ பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த டயல் இது. ஸோ நம்மளுக்கான 20 செட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0.5 வந்து பார்த்தோன்னா இது தான் அது. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாள் ரொட்டேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 0ல் வச்சிட்டோன்னா, அதாவது 0 கிடையாது, அதை ஃபுல்லாக குறைச்சிட்டோன்னா 0.5 mm ஸ்டார்ட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இண்டிகேட்டர் லைட் ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட் தெரியணுன்னா மேனுவல் புக்கில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிம்மரோட ஹெட்டை நீங்கள் கைட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த பிளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த ட்ரிம் அந்த பிளேட் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டார் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னே உங்களுக்கு தெரியும்.
இதை நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம போடுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ போடுறதும் ஈஸி தான், இன்செர்ட் பண்ணுறதும் ஈஸி தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் உட்கார மாதிரி பண்ணணும். தப்பாக போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உடச்சிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி இண்டிகேட்டர் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்ப்ஸு, ஓகேங்களா, அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரிம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேட்டரியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேணாம்னு அவங்க தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 120 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 60 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும்னு அவங்க தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் அடாப்டர் யாரும் யூஸ் பண்ண வேணாம் என் தரப்புலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஓவர் வோல்டேஜ் இருக்கும்போது மொபைலில் இப்போது ட்ரிம்மரோட பாதிப்பு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ரஷ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிக்விட் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஏன்னா இதில் லிக்விட் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வேணால் படித்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவில் ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இப்படி வந்து ட்ரிம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வச்சு, அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ண ஹேண்டு, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டம் இந்த வாட்டமாக தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, அதை இப்படி பிடிக்கூடாது, இப்படி பிடிச்சி ட்ரிம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிம்மர் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக ரிவ்யூவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சார்ஜ் நிற்குதுன்னு தெரியாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை பற்றின வீடியோ தனியாக இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிஒன். பை கைஸ், பீஸ் அவுட். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஓகேங்களா. கொரோனா டைம், ஸோ பார்த்து இருங்க. தேங்க்யூ.